சுபத்துவமான சனி. அப்படியே உங்களுடைய 7ஆம் இடத்த பார்வை செய்றார். இது ஒரு ட்ரையாங்கிள் விதி. குருவோட பார்வை பெற்ற சனி, அது சுபத்துவமாகி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகுது. அப்ப சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இருந்த பிரச்சனை தீரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. எனக்கு ரொம்ப நாளா கல்யாணமே நடக்கல மேடம். இப்போ பண்ணலாமா? யாரோ 7:30ன்றாங்க, 8:30 அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தாராளமா பண்ணுங்க. நெறைய பேருக்கு 7:30 சனில தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் சனியும் குடுப்பாரு. அப்பலாம் ஒண்ணும் கெடுக்க மாட்டாரு. ஏன்னா குருவுடைய பார்வை பெற்ற சனியோட அமைப்பு மிகச்சரியான யோகத்தை குடுக்கும். 10வதுக்கு மத்த இடங்கள்ல விழுகக்கூடிய அமைப்புமே ரொம்ப சூப்பரா இருக்கு. 11ஆம் இடத்தில் குருவோட பார்வை. லாபத்த தரக்கூடிய இடத்துல குருவோட பார்வை. அதுவும் மகர வீடு, நிலைத்த வீட்டில் குருவோட பார்வை. வேற என்ன சாமி வேணும்? இந்த பக்கம் 9ஆம் வீட்டில் குருவோட பார்வை. பாக்கியங்களை எல்லாம் அள்ளி குடுக்க போறார். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாத காலம் இல்ல. இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு மாத காலமும் புது முயற்சிகள், புதிய வெற்றிகள், புதிய பரிமாணங்கள், புதிய பரிணாமங்கள், புதிய பரிமாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுது.